மிக்க நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம கௌதம் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவமானப்பட்டதை கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே அவமானப்படணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு பிளான் போட்டு இந்த எஸ்எஸ்கேவை அவங்களுடைய பர்த்டே பார்ட்டில் அவமானப்படுத்த போகிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனபோது என்ன அப்பனே தெரியாது, அப்பம் பேர் தெரியாது ஒரு அனாதனி நீ வந்துட்டு எங்களுக்கு சரிசமமாக இருக்கியா அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம தரக்குறைவான வார்த்தையில் வந்துட்டு அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ தாங்க நம்ம இலக்கியாவால் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வந்துக்குது. ஏன்னா இந்த கௌதமுடைய அப்பாவே இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மை இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் கௌதம் வந்துட்டு என்ன பண்ணிட போகிறானோ தெரியல. ஆல்ரெடி வந்துட்டு அவனுக்கு நம்ம தொந்தரவு பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்கோம். அதிலே நம்ம அடிக்கிறது என்ன, அதிலே வந்துட்டு நம்மளை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா ரேவதியை ஏமாற்றி கை குழந்தையோட இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு விட்டுட்டு போன உண்மை மட்டும் தெரிஞ்சவா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே மரண வலியை வந்துட்டு அனுபவிக்குவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் இப்போ எல்லா வீடியோவுமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு எதிராக நம்ம இலக்கிய கிட்ட இருக்கு. இந்த எஸ்எஸ்கேவே அவனுடைய வாயினால் நான் தான் கார்த்திகை கடத்தினேன், அதை வந்துட்டு கௌதம் மேலே அவ்வளோ ஈஸியாக பழிய போட்டல. அதே சமயம் இந்த நாகு வந்துட்டு உள்ளத்தள்ளத்துக்கான காரணம் பார்த்தியா, அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸே இல்லாமல் அழிச்சம் பார்த்தியா. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எந்தெந்த அடுத்தடுத்து ஒரு கட்டத்துக்கு போனாலும் உங்களை அழிக்கிறதுக்கு நான் அப்படின்னு அவ்வளோ இறுதியை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நம்ம இலக்கியாவை மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீடியோவாக ரெக்கார்ட் ஆகும்னு கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு தெரியலைங்க. இப்போ வசமாக முழிச்சிட்டு தவிக்க போகிறாங்க. ஏன்னா எதுக்கடா நம்ம இலக்கிய கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு வாக்கு மூலம் மாதிரி ஒரு வீடியோவை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த ரேவதியை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நம்ம எஸ்எஸ்கே லாஸ்ட்டாக கொண்டாடுற ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ரேவதியை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகின இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த தக்ஷாசினிக்கு வந்துட்டு இந்த ஒரு உண்மையே தெரியாது. இந்த எஸ்எஸ்கே ரொம்பவே நல்லவன் நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இப்போ தாங்க ஒரு வகையில் நம்ம ரேணுகாவை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தா இந்த கௌதம் சார் இருந்துக்கிட்டே இப்போ கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கான முடிவை வந்துட்டு கட்ட போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.